Good morning students, I am MRK. We are going to see plus 2 mathematics created sum chapter 2 complex numbers குள்ளது 5 mark questions பார்த்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ரைட். 13th question number 13 2 mark 3 mark 5 mark எல்லாம் சேர்த்து பார்க்குறோம். ரைட். find the locus of p அப்படின்னு கொடுத்து ஆர்குமெண்ட் ஆஃப் கேட்டிருக்கான். ஆர்குமெண்ட் ஆஃப் இதெல்லாம் உனக்கு தெரியும். கொஸ்டினை பார்த்து நீ கண்டுபிடிச்சிக்கோ. நான் கொஸ்டின் ரைட் பண்ணலை, டேரெக்டாக கணக்குக்கு போயிட்டுருக்கேன். x plus 1 z plus 1 equal to pi by 4 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு, ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு, கொடுத்துருக்கு ப்ரூவ் தேட் அப்படின்ட்டு. லோக்கஸ் ஆஃப் பி இஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2y ஈக்குவல் டு 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. சரி, ப்ரூவ் பண்ணி பார்ப்போம். ப்ரூஃப் இந்த மாதிரி கணக்கெல்லாம் உனக்கு தெரியணும்னு ஆற்று வச்சுக்க. லெட் z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு எடுத்துக்கோ. z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் x plus iy minus 1 by x plus iy plus 1 equal to pi by 4. இப்போ ரியல் பார்ட் தனியாக பிரிச்சுக்கோ, இமேஜினரி பார்ட் தனியாக பிரிச்சுக்கோ. x minus 1 அப்படின்றது ரியல், ப்ளஸ் ஐஒய்ன்றது இமேஜினரி. லேசாக கேப் விட்டு இருக்கேன், அவ்வளோதான். x plus 1 ரியல் ப்ளஸ் ஐஒய்ன்றது இமேஜினரி ஈக்குவல் டு pi by 4. இப்போ நான் கான்ஜுகேட்டால் மேலங்கிலும் டினாமினேட்டர் உள்ளதை மல்டிப்ளை பண்ண போகிறேன். x minus 1 ப்ளஸ் ஐஒய் இதை நான் ப்ராக்கெட் பண்ணிக்கேன் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இது ரியலு ப்ளஸ் ஐஒய் அப்படின்றது இமேஜினரி. கான்ஜுகேட் வந்து இதுக்கு தான் கான்ஜுகேட் எடுக்கணும். எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் ஐஒய் பை எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் ஐஒய் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஈக்குவல் டு பை பை 4 அப்படின்ட்டு அர்த்தம். சரி, கொஞ்சம் பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணோம்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதை தூக்கி மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. அடுத்து இதை எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் ஐ ஒய் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ்ஸு ஐ இன்ட்டு ஒய் எக்ஸ் ப்ளஸ் 1. அடுத்து லாஸ்ட்டு ரெண்டையும் பண்ணோம்னா ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஆயிரும், ஒய் ஸ்கொயர்னு மாறிடும். ஈக்குவல் டு என்ன வந்துடும்? பை பை 4னு வந்துடும். ரைட். இப்போ நான் டினாமினேட்டர் தனியாக பிரிக்கிறேன். அதாவது ஆர்குமெண்ட் ஆகும்னு சொல்லி ரியல் பார்ட் தனியாகவும், இது ரெண்டு ரியல் பார்ட்டு கடைசியில் இருக்கு பாரு, இதுவும் ரியல் பார்ட்டு பிரிச்சுட்டு இமேஜினரி பார்ட் தனியாக பிரிக்க போகிறேன். ஐ போட்டு ஒய் போட்டு ஒரு இது வந்து ரியல்னு வச்சுக்கோ, இமேஜினரி தனியாக. இதுவும் இதுவும் இதை முதல்ல எழுதிக்கிறேன் பாசிட்டிவை. ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. சரியா? ஹோல் டிவைடட் பை அப்படின்னு போட்டு இதை எழுதணும். அப்போ நான் டினாமினேட்டர் தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். ரியலுக்கு தனியாகவும் இமேஜினரிக்கு தனியாகவும் பிரிச்சுக்கிறேன். சரிங்களா? ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு பை பை 4. இது வரைக்கும் ஒரு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்ரா தம்பி ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் அப்படின்னா ஆர்குமெண்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம்னா tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஒய் பை எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதை வச்சு தான் கணக்கு செய்ய போகிறேன் இப்போ. சரிதா? இப்போ இதில் வந்து இது எக்ஸு இது ஒய், ரியல் பார்ட் எக்ஸு அது ஒய். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ்ன்னு எழுதணும், ஈக்குவல் டு பை பை 4னு எழுதணும். ஒய்ன்றது இது ஐயோட சேர்ந்தது இமேஜினரி. ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை இந்த இது எழுதணும், ரியல் பார்ட் எழுதணும். எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் கீழே இருக்கு பாரு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். இப்போ எழுதையில் டினாமினேட்டர் ரெண்டே அடிச்சிட்டோம்னா டேன் இன்வர்ஸ் அங்கிட்டு போச்சுன்னா டேனாக மாறிடும். அப்போ ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் 1 ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் tan பை பை 4 மாறிடும். டேன் இன்வர்ஸு இங்கேருந்து டேன் இன்வர்ஸு அங்கிட்டு போனால் டேன் மாறிடும். tan பை பை 4 அப்படின்னா 1. அப்போ ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 கீழே வந்து ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு எழுதினோம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதை கிராஸில் கொண்டு போயிடும், அதோட உள்ள பெருக்கிக்கோ. எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் இது அங்கிட்டு போச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ பார்த்து நிதானமாக இது ரெண்டு அடிச்சிரு. அப்போ ரெண்டையும் கூட்டினோம்னா 2y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்
ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஒன் சைடாக கொண்டு வா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2y மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. கொடுத்தது இந்த இருக்குது, அதில் ஒன்று அங்கிட்டே வச்சுருக்கான், பரவாயில்ல. இதுதான் அந்த ஆன்சர். ஹென்ஸ் ப்ரூவ். புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. இதெல்லாம் 5 மார்க் கணக்கு. பார்த்து பொறுமையாக நிதானமாக செய்யணும். ஓகேங்களா? குட். பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 14. If alpha and beta are the roots of the equation அப்படின்னு கொடுத்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம எழுதணும். சரியா? சொல்கிறது ஆல்ஃபா பீட்டாக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x + 4 மைனஸ் 2x + 4 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டு ப்ரூவ் தட் இம்பார்ட்டன்ஸ் சம்டா தம்பி, I 2n+1 சாரி முன்னாடி உள்ளதை விட்டுட்டேன். ப்ரூவ் தட் ஆல்ஃபா பவர் n மைனஸ் பீட்டா பவர் n ஈக்குவல் டு I 2n+1 இன்ட்டு sin n π/3 அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கு. ப்ரூஃப் போடுறேன், பார்த்து பொறுமையாக. இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணி ஆன்சர் எடுக்கணும். ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x + 4 ஈக்குவல் டு 0. 2 சார் 4 சாரி 4x இல்லையோ, அப்போ நான் ஃபேக்டரைஸ் பண்ணுற மாதிரி வந்துடும்ல. இந்த இடம் இன்னும் இருக்குது, பார்த்துக்க பொறுமையாக. 2 இருக்குது. அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியும், 2 பண்ண முடியாது. அப்போ ax ஸ்கொயர் ப்ளஸ் bx + c ஈக்குவல் டு 0. a வந்து 1டா தம்பி, b வந்து 2டா தம்பி, c வந்து 4டா தம்பி. அப்போ x ஈக்குவல் டு மைனஸ் b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac/2a. அப்போ மைனஸ் b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac/2 இன்ட்டு 1. அப்போ மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 4 சார் 16 16 ப்ளஸ் ஆர் என்னது 20 இல்லையே, 4 16 4 20 ரைட். பை என்ன வந்துருச்சு? 2 வந்துருச்சு. பொறுமையாக கரெக்டானு பார்த்துக்கோ. மைனஸ் வந்து மைனஸ் b ப்ளஸ் b ஆயிருமா? மைனஸ் 2 இருக்குது, மைனஸ் 2 ப்ளஸ் 2 ஆயிரும், ப்ளஸ் 2 ஆயிரும். ரைட். இது ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். சிக்கு வந்து 4 தான் இருக்குது. b ஸ்கொயர் மைனஸ் 4ac நானாங்க 16 கழிக்கணும்ல. 16 இது கழிச்சோம்னா 16 12 என்ன 12 மைனஸ் 12 ரெக்ட். 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் I எழுதிக்கலாம், 2 எழுதிக்கலாம், √3 எழுதிக்கலாம். பை என்னது 2. 2 வந்து இப்படி கேன்சல் பண்ணிட்டோம்னா 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் I√3. இதுதான் ஆல்ஃபாக்கும் பீட்டாக்கும் உள்ளது. இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் லெட்டர் வேணால் எடுத்துக்கோ, 1 ப்ளஸ் I√3. சரியா? இப்போ ஆல்ஃபா பவர் n கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1 ப்ளஸ் I ஹோல் பவர் 3 √3 ஹோல் பவர் n. சரியா? ரைட். இப்போ இதுக்கு போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். போலார் ஃபார்ம்ன்றது மாடுலஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு சரியா சொல்கிறது ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் √3 ஸ்கொயர் 3 ஈக்குவல் டு √4 எடுத்தானே வந்துடும் 2. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா இது தீட்டாக போட்டுறேன். தீட்டா ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் இது ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் y/x. tan இன்வர்ஸ் ஆஃப் y/xனா tan இன்வர்ஸ் ஆஃப் √3/1. tan இன்வர்ஸ் ஆஃப் √3/1னா π/3 60 டிகிரிக்கு. இது ரெண்டையும் பாசிட்டிவ். அப்போ தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் தான். அப்போ தீட்டா ஈக்குவல் டு π/3 தான். சரி. இப்போ போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்கல. ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் I சைன் தீட்டா. அப்போ ஆல்ஃபாவுக்கு வந்து 1 ப்ளஸ் I√3 ஈக்குவல் டு ஆருக்கு பதிலாக 2 காஸ் π/3 ப்ளஸ் I சைன் π/3. ஓகேயா? இப்போ ரைஸ் பண்ணோம்னா பவர் n ரைட். இப்போ பார்த்து பொறுமையாக செஞ்சுக்கோ. இதில் வந்து இதை நிறுத்தியிருக்கேன். இதை நிறுத்தின பரட்டி இது என்ன வேணால் உள்ளே கொண்டு வா. 2 பவர் n இன்ட்டு
காஸ் என் பை பை 3 ப்ளஸ் ஐ சைன் என் பை பை 3ன்னு எழுதிட்டு 1ன்னு வச்சுக்கோ. சிமிலர்லி இதே போல் பீட்டா பவர் என் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1 மைனஸ் ஐ ரூட் 3 ஹோல் பவர் என், அதுக்கு 2 பவர் என் மைனஸ் நடுவில் மாற்றினா போதும். காஸ் என் பை பை 3 மைனஸ் ஐ சைன் என் பை பை 3ன்னு மாற்றினா போதும். சரிங்களா? ரைட். இப்போ ஆல்ஃபா பவர் எண்ணையும் பீட்டா பவர் எண்ணையும் செப்பரேட் பண்ணுறேன். 1 2ஐயும் செப்பரேட் பண்ணோம்னா 2 பவர் எண்ணை காமனாக எடுத்துகிட்டு மிச்சத்தை எழுதுகிறேன். முதல்ல காஸ் என் பை பை 3 ப்ளஸ் ஐ சைன் என் பை பை 3 மைனஸ் காஸ் என் பை பை 3 ப்ளஸ் ஐ சைன் என் பை பை 3. உள்ளே போகும்ல உனக்கு மைனஸு, அப்போ காசு தான் கேன்சல் ஆகும். அப்போ 2n இன்ட்டு 2i சைன் பை பை n பை பை 3. இப்போ இந்த 2ல் பவரில் என்ன இருக்கும்? 1. அப்போ 2 பவர் n ப்ளஸ் 1 இன்ட்டு ஐ சைன் n பை பை 3 n பை பை 3 ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்னு அர்த்தம். பார்த்துக்க ஆன்சரை. இந்த கொடுத்துருக்கு பாரு. எப்படி சார் இந்த பவரில் 1 சேர்த்து? ஏன்னா பேஸ் பவரில் 1 இருக்கும்ல, அப்போ 2 + 1 எழுதிடலாம்ல. 2 பவர் n + 1 அப்படின்னு எழுதிடலாம். புரியுதுங்களா? பார்த்துக்கோ.